எங்க அண்ணன் கிண்டுனா கேசரி கூட பிரியாணி ஆயிடுமா. வணக்கம் நண்பர்களே, என்ன வாழ்க்கடா இது vlogs எபிசோட் 12. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்மளை தனியா விட்டு போயிருந்தாங்க. அதனால வீட்டுல சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால மாம்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் போல் நான் வந்து முட்டை கடைக்கு முட்டை வாங்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபான்னு வாங்கினது இப்போ 7 ரூபா 8 ரூபான்னு மாறிக்கினே போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்க ஃபோனோட இஎம்ஐ நெருங்கிட்டே வருது. அதனால ரேப்பிடோ ஓட்ட போயிருந்தேன். தெரியாமல் இந்த ஹெல்மெட்டை போட்டேன். அங்கே ஹெல்மெட்டை போட்டனால இது யார் மட்டும்னு எனக்கே தெரியாத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு மாறிடுச்சு. அப்புறம் ஈவினிங்கில் சாராவோட உட்காந்து மொட்டை மாலில் சில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பி ஜனநாயகன் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போயிருந்தேன். போன வேகத்துக்கு மேரிஸில் உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ், மற்றதை என் மச்சான் சொல்லுவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி படம் லியோ 2 மாஸ்டர் 2ன்னு எவ்வளோ ஆப்ஷன் இருந்தோம். இதை எடுத்தது கொஞ்சம் கடுப்பான இதுதான். கேசரி யாருக்குன்னாலும் கேசரி தான், பிரியாணிலாம் ஆகாது. என்னதான் இந்த படம் சரியில்லைனாலும் இனிமேல் விஜய் நான் படம் வராதுன்றது விஜய் ஃபேன்ஸ்லேருந்து தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வருத்தம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.